தனுசு ராசிக்கான விசுவா வசு வருட பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 10ல் நின்ற கேது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே சஞ்சரிக்க போகிறது. அதே போல் ராகு பகவான் அர்த்தாஷ்டமத்தில் நின்ற ராகு 3ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே உள்ள சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் நின்று பாதிப்புகளை தரப்போகிற அமைப்பை காட்டுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து மிதுனமான 7ஆம் இடம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்க போகிறார். இந்த 7ல் நின்ற குரு பகவான் இதை உங்களுக்கு திருமண காலம் என்று சொல்லலாம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இது திருமண காலம். மேலும் தொழில் செய்பவர்கள், வழக்கு விவகாரங்களில் பிரச்சனையில் சிக்கியவர்கள் அந்த வழக்கு விவகாரங்களை விட்டு வெளிவரக்கூடிய அமைப்பையும் தரும்.